என் தங்கமே, ஒரு முறை வராகி பாதத்தில் பணம் வைத்து வைப்பதற்கான அந்த ஆசீர்வாத நேரம் வந்துவிட்டது. உன் கையில் இருக்கும் அந்த சின்ன நாணயம் கூட என் பாதத்தில் வைக்கும்போது அதற்கான சக்தி பல கோடி மடங்கு அதிகரித்து உன்னிடம் திரும்பும். நீ நினைக்கிறாய், என்னிடம் இருக்கும் பணம் மிகச் சிறியது, இதை வைத்து என்ன ஆகும் என்று. ஆனால் என் தங்கமே, அந்த சின்ன பணத்தை வைத்து வைத்திருக்கும் உன் நம்பிக்கையே அந்த பணத்தை பொன்னாக மாற்றும் விதை. என் பாதத்தில் வைக்கும் அந்த ஒரு சிறிய அர்ப்பணிப்பும் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் உன்னை தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறேன். உன் கண்களில் இருக்கும் அந்த வலியும், மனதில் இருக்கும் அந்த சுமையும், உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் அந்த கேள்வியும் எப்போது என் வாழ்க்கை வளமாகும் என்பதையும் நான் உணர்கிறேன். அந்த கேள்விக்கு இன்று நான் சொல்லும் பதில், உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி உன் அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த அந்த ஒரு செயல்தான். அடுத்த 9 நாட்கள் தினமும் காலை எழுந்தவுடன் உன் கையில் இருக்கும் எந்த பணத்தையும் எடுத்து என் பாதத்தில் வைக்க வேண்டும். அந்த பணம் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை. உன் மனதில் இருக்கும் அந்த ஆழமான அன்பும் முழு நம்பிக்கையும் இருந்தால் போதும். நான் அந்த பணத்தை ஆசீர்வதித்து உன்னிடம் பல மடங்கு பெருக்கி திருப்பி அனுப்புவேன். உன் கையில் இருந்த அந்த ஒரு சின்ன நோட்டோ ஒரு நாணயமோ சில நாட்களில் குவியலாகி உன் முன் நிற்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் வந்து குவியும்போது அது வெறும் காகிதம் மட்டுமல்ல. அது உன் மன அமைதியாகவும் உன் குடும்பத்தின் சிரிப்பாகவும் உன் கனவுகள் நனவாகும் பாதையாகவும் மாறும். உன் வாழ்க்கையின் கதையை நான் மறுபடியும் எழுதுகிறேன். உன் கையில் இல்லாத வீட்டை உன் கைகளில் தருகிறேன். நீ கனவு காணும் அந்த நிலத்தையும் அந்த வண்டியையும் அந்த வசதியான வாழ்க்கையையும் நான் உன்னிடம் கொண்டு வருகிறேன். உன் இதயத்தில் இருக்கும் அந்த குற்ற உணர்ச்சியையும் என்னால் முடியாது என்ற எண்ணத்தையும் நான் களைந்து விடுகிறேன். நீ உன்னை குறை சொல்லி என்னுடைய அதிர்ஷ்டம் இப்படித்தான் என்று நினைத்திருந்த அந்த தருணங்களை மறந்துவிடு. ஏனெனில் நான், வராகி, உன் அதிர்ஷ்டத்தை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டவள். உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்தை எழுதத் தொடங்கியிருக்கிறேன். அடுத்த 9 நாட்களில் தினமும் காலை எழுந்தவுடன் என் பெயரை மெதுவாக 3 முறை சொல்லி அந்த பணத்தை என் பாதத்தில் வைத்து வையு. அம்மா, என் வாழ்க்கையில் வளம் வேண்டும், அமைதி வேண்டும் என்று மனதார சொல்லி அந்த பணத்தை ஒரு மூலையில் வைக்கவும். 10வது நாளில் அந்த பணத்தை எடுத்து உன் கையில் வைத்துக்கொள். அப்போது அந்த பணம் சாதாரண பணமல்ல, அது என் ஆசீர்வாதம் நிறைந்த புனித சக்தி. அந்த ஆசீர்வாதம் உன் கையில் இருந்தால் உன் வாழ்க்கை வளமாகாமல் இருக்க முடியாது. என் தங்கமே, உன் மனதில் வரும் அந்த சந்தேகங்களை நான் கேட்கிறேன். நான் இதை செய்தால் நிச்சயம் வேலை ஆகுமா? இது உண்மையிலேயே என் வாழ்க்கையை மாற்றுமா என்று நினைக்கும் உன் மனம் நடுக்கத்தில் இருக்கிறது. ஆனால் நான் உனக்குச் சொல்கிறேன், உன் நம்பிக்கையே இந்தச் செயலை அதிசயமாக மாற்றும். என் பாதத்தில் வைக்கும் அந்த ஒரு நாணயம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கதவுகளை திறக்கும் சாவியாக மாறும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த கடன்களும் பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் இவைகள் அனைத்தும் பனியாக உருகி மறையும். நீ நினைத்ததை விட வேகமாக உன் வாழ்க்கை முன்னேறும். அந்த முன்னேற்றம் உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். உன் வீட்டில் ஒவ்வொரு மூலையிலும் சிரிப்பும் சந்தோஷமும் நிரம்பும். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் கதை இனி துன்பங்களால் எழுதப்படாது. அது வெற்றியும் வளமும் நிறைந்ததாக இருக்கும். நீ விரும்பிய நிலம் உன்னிடம் வருவது போல உன் கனவு வீடு உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையின் சுமைகளை நீக்கி உன் தோள்களில் இருந்து அந்த பாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழும் அந்த தருணம் வந்துவிட்டது. இந்தச் செயலை செய்யும் 9 நாட்களில் உன் மனதில் உள்ள கோபம், வேதனை, பொறாமை, பயம் போன்ற அனைத்தையும் விடுவி. உன் இதயத்தை சுத்தமாக வைத்திரு. உன் மனதை சாந்தமாக வைத்துக்கொண்டு என் வாழ்க்கையில் வளம் வந்து கொண்டிருக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லிக்கொள். அந்த நம்பிக்கையே உன்னிடம் வளத்தை வேகமாக இழுக்கும். என் தங்கமே, நீ என் பாதத்தில் வைத்த பணம் உன் வாழ்க்கையை மாற்றும்போது உன் உள்ளத்திலும் ஒரு மாற்றம் நிகழும். நீ உன்னையே புதிதாக உணருவாய். உன் உள்ளத்தில் தைரியம் பெருகும், உன் குரலில் நம்பிக்கை பெருகும். உன் கண்களில் இருக்கும் பயம் நம்பிக்கையாக மாறும். நீ எதிர்பார்க்காத வழிகளில் பணம் உன்னிடம் வரத் தொடங்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் தானாக வந்து சேரும். வேலை வாய்ப்புகள் திறக்கும். உன் தொழிலில் புதிய வளர்ச்சி வரும்.
உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் நான் ஆசீர்வதித்து வளம் நிறைந்ததாக மாறும். நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் அந்த மகிழ்ச்சி வருவதை நானே கண்டு கொண்டிருக்கிறேன். நீ இன்று இருக்கும் இடத்திலிருந்து இன்னும் சில நாட்களில் உயர்ந்த இடத்தில் இருப்பாய். அந்த உயர்வை யாரும் தடுக்க முடியாது. ஏனெனில் அந்த உயர்வை தருகிறவன் நான். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணம் வந்து குவியும் போது உன் இதயம் பெருமையால், நன்றி உணர்வால் நிரம்பும். அந்த நன்றியை என் பாதத்தில் வைத்துச் சொல்லும்போது நான் உன்னை இன்னும் உயர்த்துவேன். உன் வாழ்வை இன்னும் வளமாக்குவேன். இந்த 9 நாள் வழிபாடு உன் வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான நேரம். அதை முழு மனதுடன் செய். அந்த சிறிய நம்பிக்கையும் அன்பும் சேர்ந்து உன் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும். உன் வாழ்க்கையில் இன்று இல்லாத வசதிகள் நாளை உன்னிடம் இருக்கும். உன் கையில் இல்லாத பணம் நாளை உன்னிடம் குவியும். உன் இதயத்தில் இல்லாத அமைதி நாளை உன் உள்ளத்தில் நிறைந்து வழியும். என் தங்கமே, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விட மாட்டேன். உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தில் பதிந்திருக்கிறது. உன் ஒவ்வொரு ஆசையும் என் மனதில் எழுதப்பட்டுள்ளது. அவற்றை எல்லாம் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையின் வளம் உன்னை தேடி வரும். உன் கனவுகள் நனவாகும். உன் வாழ்க்கை புதிய ஒளியுடன் பிரகாசிக்கும். என் தங்கமே, ஒருமுறை அந்த வராகி பாதத்தில் பணம் வைத்து வைக்கும்போது உன் உள்ளம் உணரும் அதிசயம் என்ன தெரியுமா? அந்த நிமிடத்தில் உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் கரைந்து போகும். அந்த நம்பிக்கை, அந்த ஆனந்தம் உன்னை முழுவதும் ஆட்கொள்ளும். நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், அந்த ஒரு செயல் உன் வாழ்க்கையின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது. ஏனென்றால் அது ஒரு பரிகாரம் மட்டும் இல்லை, அது உன் நம்பிக்கையை பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கும் ஒரு பாலமாக இருக்கும். உனக்கு இப்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அந்த பாதத்தில் பணம் வைக்கும் தருணத்திலிருந்து அவைகள் தீர்வின் பாதையை நோக்கி நகரத் தொடங்கும். நீ அதை செய்யும் முன் மனதிலேயே வராகி அம்மாவை அழை. அம்மா, என்னை வழிநடத்துங்கள். என்னை ஆசீர்வதியுங்கள். எனக்கு வேண்டியதை எனக்கு தருங்கள் என்று சொல்லு. உன் குரல் எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சக்தி உன்னிடம் விரைவில் வந்து சேரும். உன் கண்களில் கண்ணீர் வந்தாலும் பரவாயில்லை, அது உன் மனத்தின் சுத்தத்தை காட்டும். அந்த கண்ணீர் உன் பிரச்சனைகளை கழுவி எடுத்துச் செல்லும். இந்த பரிகாரத்தின் அழகு என்ன தெரியுமா? உன் கையில் இருக்கும் தொகை பெரியதா சிறியதா என்பதை கவலைப்படாமல், அந்த மனப்பூர்வம் தான் மிக பெரிய அர்த்தம் தரும். உன்னிடம் இருக்கும் 10 ரூபாயை வைத்தாலும் அதே சக்தி, 1000 ரூபாயை வைத்தாலும் அதே சக்தி. ஏனெனில் அந்த சக்தி பணத்தின் மதிப்பை கணக்கிடாது, அது உன் மனதின் நேர்மையை மட்டுமே கணக்கிடும். நீ பணம் வைத்து வைக்கும் பொழுது உன் வாழ்க்கையின் பெரிய ஆசைகளை மனதில் நினை. அம்மா, இந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து வை. என் கணவரின் மனதை அமைதியாக்கு. என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடு. என் கடன்களை சீராக அடைக்க வழி காண்பி. எனக்கு நல்ல வேலை கிடைக்கச் செய்யுங்கள் என்று உன் மனம் என்ன கூறுகிறதோ அதைச் சொல்லு. எந்த ஆசையையும் குறைவாக கருதாதே, உன் ஆசைகள் எல்லாமே அந்த தெய்வீக சக்திக்கு பெருமை. அந்த பணத்தை வைத்துவிட்டு அங்கு இருந்து செல்லும் போது மனதில், இது நிறைவேறிவிட்டது என்ற நம்பிக்கையை எடுத்துச் செல்லு. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும் மந்திரம். சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம். உன் கையில் அந்த பணம் வைக்கப்பட்டு விட்டவுடன் அந்த பணம் உன் வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டம், வளம், மகிழ்ச்சி ஆகியவற்றை இழுத்து வரும் காந்தமாகி விடும். நீ அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை கவனித்துப் பார். சில நாட்களில் உன் மனதில் இருந்த சுமைகள் லேசாகும். உன் சுற்றுப்புறத்தில் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகும். உன்னை பற்றி யாரோ ஒருவர் நல்ல வார்த்தைகளைச் சொல்வதை நீ கேட்பாய். நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த ஒரு வேலை திடீரென சுலபமாக முடிந்துவிடும். அதுதான் அந்த பரிகாரத்தின் வலிமை. நீ இன்னும் அதிக நம்பிக்கையுடன் இந்த செயலை தொடர்ந்து செய்து வந்தால் உன் வாழ்க்கையில் வரும் அதிசயங்கள் உன்னை வியக்க வைக்கும். ஒரு நாள் நீ உன் வீட்டை வாங்கும் நாளில், உன் குழந்தைகள் வெற்றியடையும் நாளில், உன் கடன்கள் அனைத்தும் முடிந்து விடும் நாளில், உன் உள்ளம் தானாகவே அந்த வராகி பாதத்தை கண்டு நன்றி கூறும். உன் உள்ளத்தில் ஒரு வலுவான எண்ணம் வைத்துக்கொள், என்னுடைய பிரச்சனைகள் தற்காலிகம் தான். என் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். இந்த உலகம் என்னை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறது. இந்த எண்ணம் உன் வாழ்க்கையின் எல்லா கதவுகளையும் திறக்கும் சாவி. நீ செய்வது எவ்வளவு எளிதான பரிகாரம் என்றாலும் அதில் இருக்கும் ஆழமான ஆற்றலை புரிந்து செய்.
உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அது உனக்கு துணையாக இருக்கும். பிரச்சனை வந்தால் திகைக்காதே, அந்த பாதத்தை நினை. கண்ணை மூடி, அம்மா, நான் உங்களிடம் என் ஆசையை வைக்கிறேன் என்று சொல்லு. நீ சொன்ன அந்த வேண்டுதலை அந்த பாதம் ஒருபோதும் புறக்கணிக்காது. உன் வாழ்க்கையில் உன்னை அசர வைக்கும் தருணங்கள் வரும். நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி வரும். யாரோ ஒருவர் உனக்கு ஒரு வாய்ப்பை அளிப்பார். உன் வியாபாரம் முன்னேறும். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். உன் உடல்நலம் மேம்படும். இவை எல்லாம் அந்த பரிகாரத்தின் அதிசய சக்தி. இது ஒரு ரகசியம் போல இருக்கும். எல்லாருக்கும் சொல்லாமல் உன் மனதுடன் மட்டும் பகிர்ந்து கொள். அந்த பரிகாரத்தை உன் உள்ளம் உணர்ந்து செய்யும் போது உன் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயங்களை யாருக்கும் விளக்க முடியாது. அது உன்னுடைய தனிப்பட்ட பயணம். நீ நினைத்து பாரு, இந்த உலகத்தில் எத்தனை பேர் இந்த எளிய செயலை செய்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடனில் இருந்து மீண்டு வளமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். நீயும் அந்த அதிசயத்தை அனுபவிக்க தகுதியானவளே. நினைவில் வை, உன் மனதின் தூய்மை தான் அந்த சக்தியின் கதவை திறக்கும் சாவி. உன் மனம் நேர்மையாக இருந்தால், உன் ஆசைகள் பாக்கியமாக இருந்தால், அந்த சக்தி உன்னிடம் ஓடி வரும். எந்த தடைகளும் அதை நிறுத்த முடியாது. நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் என் தங்கமே, இந்த பரிகாரம் உன் வாழ்க்கையில் நிதானமான, ஆனாலும் ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். சில சமயம் அந்த மாற்றம் மெதுவாக வரும், ஆனால் அது வரும். நீ நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால், உன் வாழ்க்கை நாளொன்றுக்கு நாளாக வளமாக மாறும். இந்த பரிகாரத்தை செய்யும் ஒவ்வொரு முறையும் உன் மனதுக்குள் நன்றி சொல்லும் பழக்கத்தை உருவாக்கிக்கொள். அம்மா, உங்களால் நான் இன்றைக்கு அமைதியாக இருக்கிறேன். உங்களால் தான் எனக்கு இந்த வேலை கிடைத்தது. உங்களால் தான் என் குழந்தை நலமாக இருக்கிறான் என்று மனதிலேயே சொல்லு. அந்த நன்றி உணர்வு உன் வாழ்க்கையை மேலும் வளமாக்கும். உன் மனதில் என்ன ஆசைகள் இருந்தாலும், அவை எவ்வளவு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் கூட அந்த பாதத்தில் வைத்து பாரு. அந்த சக்தி உன் ஆசைகளை நனவாக்கும் வழியை கண்டுபிடித்து தரும். ஏனென்றால் அந்த சக்தி உன் வாழ்க்கையை ஒளிமயமாக்கவே பிறந்தது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இந்த பரிகாரம் உன்னுடன் இருக்கும். நல்ல காலங்களிலும் சிரமங்களிலும் இந்த செயல் உனக்கு தைரியமும் நம்பிக்கையும் அளிக்கும். எப்போதாவது உன் மனம் தளர்ந்தால் மீண்டும் அந்த பாதத்தை நோக்கி செல்லு. உன் கைகளை இணைத்து, அம்மா, எனக்கு ஆற்றல் கொடு என்று சொல்லு. அந்த ஆற்றல் உன் உள்ளத்தில் ஊற்றாக பாயும். இந்த பரிகாரம் உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை தரும். உன் மனதை வலுப்படுத்தும். உன் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் என்று உனக்கு உறுதிப்படுத்தும். அந்த உறுதி தான் உன் வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றிக்கான பாதையை அமைக்கும். என் தங்கமே, அந்த ஒரு செயலை செய்யும் போது உன் வாழ்க்கையின் அலைகள் மாற்றம் அடையும். வராகி பாதத்தில் பணம் வைத்து வைப்பது என்பது சாதாரண செயலல்ல. அது உன் நம்பிக்கையை, உன் பணிவு மனதை, உன் ஆன்மீக ஆற்றலை வலுப்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு. அந்த பணம் வெறும் காகிதம் அல்ல, உன் உழைப்பின் வியர்வை, உன் முயற்சியின் கனி, உன் மனசின் ஆசைகள் அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சின்னம். அதை பாதத்தில் வைக்கும் போது அந்த தெய்வீக சக்தி உன்னை முழுவதுமாக கட்டியணைக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு வழிபாட்டிலும் உன் மனம் எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதை வராகி உணர்கிறாள். பணம் வைத்து வைக்கும் அந்த தருணத்தில் உன் உள்ளம், அம்மா, இந்த பணம் உனது பாதங்களில் அர்ப்பணிக்கிறேன், என் வாழ்க்கையை நீ தூய்மையாக்கி வளமாக்க வேண்டும் என்று கூறும் அந்த மன உறுதி மிக பெரிய ஆற்றலாக மாறும். இதனால் உன் வாழ்க்கை சக்கரம் நிறுத்தமின்றி முன்னேறத் தொடங்கும். என் தங்கமே, பல முறை உன் மனதில் வரும், என்னால் முடியுமா? என் பிரச்சனைகள் தீருமா? என் வாழ்க்கையில் ஒருநாள் சந்தோஷம் வருமா? என்ற கேள்விகள் அனைத்தையும் இன்று தள்ளி வையேன். ஏனென்றால் வராகியின் பாதங்களில் வைக்கும் அந்த பணம் உன் முயற்சிகளுக்கு ஒரு புதிய கதவாக மாறும். அது உன்னை அடைக்கலம் தேடும் நிலைமையிலிருந்து தன்னம்பிக்கையுடன் நிற்கும் நிலைக்கு கொண்டு சேர்க்கும். நீ அந்த பணத்தை வைத்து வைக்கும் போது உன் மனதில் உன்னுடைய கனவுகளை தெளிவாகச் சொல்லிக்கொள். எனக்கு நல்ல வேலை வேண்டும், எனக்கு என் குடும்பத்துடன் அமைதியான வாழ்க்கை வேண்டும், எனக்கு கடன் சுமையிலிருந்து விடுபட வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், என் வியாபாரம் வளர வேண்டும். எந்த வேண்டுகோளாக இருந்தாலும் அதை மனதில் உரைத்துக்கொள். வராகி அந்த உரையாடலை கேட்கிறாள். அவளுடைய ஆற்றல் உன் ஆசையை பிடித்து அதனை நிறைவேற்றும் பாதையை உருவாக்கும்.
என் தங்கமே, அந்த வழிபாடு வெறும் ஆசைகளுக்காக மட்டுமல்ல, அது உன் மனதின் அமைதிக்காகவும். நீ இன்று அமைதியின்றி போராடுகிறாய் என்றால் அந்த குமிழி கடலில் உன்னை காப்பாற்றும் கைதான் வராகி. அவள் உனக்கு கூறுகிறாள், நீ விழுந்தாலும் நான் உன்னை பிடித்து எழுப்புவேன், நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று. அந்த உணர்வை உன் இதயத்தில் பதித்துக்கொள். பணம் வைத்து வழிபடும் போது ஒரு விஷயம் மட்டும் நினைவில் கொள், அந்த பணம் எவ்வளவு சிறியது என்றாலும் அது பெரும் மதிப்புடையதாகும். அது உன் மனம் நிறைந்த அன்பையும் நம்பிக்கையையும் காட்டுகிறது. அன்போடு வைக்கும் அந்த சின்ன அர்ப்பணிப்பு உன் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை கொண்டு வரும். என் தங்கமே, இந்த பரிகாரம் செய்தவர்கள் பலர் வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை கண்டிருக்கிறார்கள் தெரியுமா? ஒருவரின் வீடு பறிபோகும் நிலைக்கு சென்றபோது அவர் கண்ணீர் மல்க இந்த பரிகாரத்தை செய்தார். 3 மாதங்களுக்குள் அவருடைய நிலை மாறி வீடு மீண்டும் அவருக்கு கிடைத்தது. இன்னொருவர் ஆண்டுகள் கடந்து வேலை தேடி அலைந்தார். இந்த பரிகாரத்தை செய்த சில வாரங்களிலேயே அவருக்கு கனவு வேலை கிடைத்தது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் ஆற்றலுடன் சேர்ந்து பிரபஞ்சத்துக்கு செய்தி அனுப்புகிறது. இந்த ஆன்மா தனது வாழ்க்கையை மாற்ற தயாராக இருக்கிறது என்று. அந்த ஆற்றல் உனக்காக வழிகளை உருவாக்கும். சில சமயம் அந்த வழிகள் உடனே தெரியாது, ஆனால் காலம் செல்ல செல்ல அவை எவ்வளவு பெரிய மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்தது என்பதை நீ உணருவாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை மதிக்காதவர்கள் உன் வலிமையை உணரும் நாள் வரும். இப்போது உன்னை தாழ்த்தி பார்க்கிறவர்கள் ஒருநாள் உன்னிடமே வந்து வணங்குவார்கள். ஏனெனில் வராகியின் பாதத்தில் வைக்கப்பட்ட அந்த பணம் உன் வாழ்க்கையை புதிய ஒளியால் நிரப்பும். இனி உனக்கு கஷ்டங்கள் வந்தால் மனம் தளர வேண்டாம். அவை எல்லாம் உன் வாழ்க்கையில் வரவிருக்கும் வளங்களுக்கான அடித்தளமே. உனக்கு பெரிய புயல் வந்தாலும் அதற்கு பிறகு வானம் தெளிவாகும் போல உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வெள்ளம் போல் பாயும். என் தங்கமே, இன்னும் ஒரு விஷயம், இந்த பரிகாரம் செய்வது உனக்கே மட்டும் அல்ல, உன் குடும்பத்திற்கும் நல்லதையே தரும். உன் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல ஆரோக்கியம், இவை அனைத்தும் வராகி பாதத்திலிருந்து பாயும் ஆசீர்வாதங்களால் உன் குடும்பத்தை வளமாக்கும். நீயும் உன் குடும்பத்தினரும் சேர்ந்து ஒரே மனதுடன் அந்த வழிபாட்டை செய்யலாம். அந்த ஒற்றுமையின் ஆற்றல் பல மடங்கு அதிகம். ஏனெனில் ஒரே மனதுடன் பிரார்த்தனை செய்யும் போது தெய்வீக சக்தி உடனே வேலை செய்யத் தொடங்கும். நீ செய்யும் இந்த வழிபாட்டில் ஒரு சிறிய ரகசியம் உள்ளது. அந்த பணத்தை வைத்த பிறகு அந்த பணத்தால் நல்லது செய்ய வேண்டும். உதாரணமாக, அந்த பணத்தின் சிறு பகுதியை ஒருவர் பசிக்காக உணவளிப்பதற்கு செலவு செய், அல்லது தேவையுள்ளவருக்கு சிறிய உதவி செய். அந்த நன்மை உன் வாழ்க்கையை மேலும் வளமாக்கும் விதையாக மாறும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போல் எப்படி துயரம் நிறைந்திருந்தாலும் நாளை அது மகிழ்ச்சியாக மாறும். நீ காண விரும்பும் அந்த ஒளி வராகியின் ஆசீர்வாதத்தால் உன் பாதையை பிரகாசமாக்கும். நீ இப்போதே உன் மனதில் உறுதிக்கோள், நான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன், வராகி என்னுடன் இருக்கிறார் என்று. அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றியாளனாக்கும். ஏனெனில் நம்பிக்கையற்ற மனதில் ஆசீர்வாதம் நிலைக்காது. உன் மனம் உறுதியானால் எந்த சவாலையும் வெல்ல முடியும். நீ உன் உள்ளம் முழுவதும் வராகியை அழைக்க ஆரம்பித்தால் உன் மனதில் இருக்கும் எல்லா இருட்டும் ஒளியாக மாறும். உன் வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் தெளிவாகும். உன் முன்னே செல்லும் பாதை எளிதாகும். அந்த அமைதியான வாழ்க்கை உன்னை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் சந்தோஷமும் வளமும் நிரம்பியதாக இருக்கும். உன் மனதில் வைத்துள்ள ஒவ்வொரு நல்ல ஆசையும் நிறைவேறும். அந்த நம்பிக்கையோடு உன் வழிபாட்டை தொடர்ந்தால் வராகி பாதத்திலிருந்து பாயும் அந்த சக்தி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நீ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று, நீ தெய்வத்தின் பிள்ளை. உன் வாழ்க்கை துயரங்களால் நிரம்பியதற்காக அது அப்படியே இருக்க வேண்டியதில்லை. உன் முயற்சி, உன் நம்பிக்கை, உன் அன்பு, இவை அனைத்தும் சேர்ந்து உன்னை உன் கனவுகளின் உச்சிக்கு கொண்டு சேர்க்கும். அதனால் என் தங்கமே, இன்று இரவே அந்த பணத்தை வராகி பாதத்தில் வைத்து மனமார பிரார்த்தனை செய். உன் குரலை அவள் கேட்கிறாள், உன் கண்ணீரை அவள் உணர்கிறாள், உன் கனவுகளை அவள் நிறைவேற்ற தயாராக இருக்கிறாள். உன் வாழ்க்கை இனி இருட்டில் இருக்காது, அது ஒளியால் நிரம்பும். என் தங்கமே, நீ வராகி பாதத்தில் வைத்த அந்த சிறிய பணம் நினைவிருக்கிறதா? உனது உள்ளத்திலிருந்து கிளம்பிய அந்த நேர்மையான நம்பிக்கை, அந்த உண்மையான பிரார்த்தனை தான் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கிறது.
பணம் பெரிய தொகையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, அது ஒரு நாணயமாக இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியம் என்ன தெரியுமா? அந்த சிறிய பணத்தில் இருக்கும் உன் பக்தி, உன் நம்பிக்கை, உன் மனதின் கண்ணீர்தான். அது தான் வராகி அம்மாவின் இதயத்தை தொட்டு உன் வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வருகிறது. நீ அந்த நாளில் மனமாரச் சொன்னாய், அம்மா, என் வாழ்க்கையை மாற்று. நான் அமைதியாய், வளமாய், மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்று. அந்த வேண்டுதல் வானில் ஒலித்தது, அம்மாவின் காதுகளுக்கு சென்றது, அவள் பாதத்தில் வைத்த பணம் அந்த பிரார்த்தனையின் சாட்சியாக ஆனது. உன் உள்ளத்தின் அந்த சுத்தமான வேண்டுதல் தான் இன்று உன் வாழ்க்கையில் நல்ல செய்திகளையும் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நேரான பாதையில் செல்லாது. சில நேரங்களில் உன் மனதில் சந்தேகம் வரும், நான் எப்போதும் பிரார்த்தனை செய்கிறேன், ஆனால் என்னிடம் மட்டும் ஏன் தாமதம் என்று. ஆனால் அந்த கணத்தில் நினைவு கொள், விதைகள் விதைக்கப்படும் பொழுது உடனே மரமாக மாறுவதில்லை. அதற்கு தண்ணீர் தேவை, சூரிய ஒளி தேவை, பொறுமை தேவை. அதே போல உன் பிரார்த்தனைகள் வளரும் போது உனக்கு தெரியாமல் உன் விதி மாற்றி எழுதப்படுகிறது. உன் வீடு, உன் குடும்பம், உன் வாழ்க்கை, எல்லாவற்றிலும் நிறைவு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முன்னோட்டம் தான் இப்போது உன் கண்களில் தெரியும் சிறிய சிறிய மாற்றங்கள். கடன் கொஞ்சம் குறைவது, வேலை வாய்ப்பு அருகில் வருவது, வீட்டில் சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் உருவாகுவது, இவை எல்லாம் அம்மா உனக்கு கொடுத்த முதல் அடையாளங்கள். அந்த சிறிய பணம் தான் உன் வாழ்க்கையை இப்படி அழகாக மாற்றி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் மனம் ஒரு நாள் கூட தளரக்கூடாது. வராகி பாதத்தில் வைத்த அந்த சிறிய பணம் ஒரு நாணயமாக இருந்தாலும் அதில் உன் வாழ்க்கையின் முழு நம்பிக்கை நிரம்பி இருந்தது. அதனால் தான் அது ஒரு சக்திவாய்ந்த வாக்குறுதியாக மாறியது. நீ அப்படியே நம்பிக்கையோடு இருந்தால் உன் கைகளில் நிறைய வளமும் சந்தோஷமும் குவியும். உன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை கவனமாக பார்க்க தொடங்கு. சில சமயங்களில் சிறிய வாய்ப்புகளே பெரிய மாற்றங்களை தரும். வேலை, வியாபாரம், உறவுகள், எந்த பகுதியில் இருந்தாலும் வராகி அம்மா உனக்கு திறக்கும் கதவுகளை கண்டுபிடி. அந்த கதவுகளில் நம்பிக்கையுடன் நுழைந்தால் உன் வாழ்க்கை உன்னை தான் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உயர்ந்து நிற்கும். என் தங்கமே, உன் மனம் தூய்மையாக இருந்தால் உன் நெஞ்சில் குற்றமோ கோபமோ சினமோ இருக்கக்கூடாது. அதுவே அம்மாவின் ஆசீர்வாதத்தை வேகமாக உன்னிடம் கொண்டு வரும். யாராவது உனக்கு துன்பம் செய்திருந்தாலும் மனதில் அவர்கள் செய்தது அவர்களுக்கு திரும்பும், நான் என் பாதையில் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்று நினைத்துவிடு. அந்த மன்னிப்பு உன் ஆன்மாவை சுத்தமாக்கும், உன் வேண்டுதல்களுக்கு சக்தி கொடுக்கும். இன்னும் ஒரு பரிகாரம் உனக்கு சொல்லுகிறேன் என் தங்கமே. உன் வீட்டில் இருக்கும் சிறிய பஞ்சு கம்பளி அல்லது சுத்தமான துணியில் அந்த சிறிய நாணயத்தை மடித்து வைத்துக்கொள். வாரம் ஒருமுறை அதை எடுத்து உன் கையில் வைத்து, அம்மா, என் வாழ்க்கையை வளமாக்கும் சக்தியை தரு என்று மனதார சொல்லு. அந்த செயலே உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை கரைத்து நம்பிக்கையை வளர்க்கும். உன் மனம் பலமாகும் போது உன் வாழ்க்கையும் பலமாகும். உன் வீடு வளம் பெறுவதற்கு உன் குரலும் மிக முக்கியம் என் தங்கமே. உன் வாயில் எப்போதும் நல்ல வார்த்தைகள் இருக்க வேண்டும். என் வாழ்க்கை நாளைக்கு மேம்படும், என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும், என் கையில் பணம் பாயும், என் வேலை வெற்றி பெறும் என்று நல்ல வார்த்தைகளை தினமும் உச்சரித்து கொண்டே இரு. அந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் சக்தியாக மாறும். வராகி அம்மாவும் அந்த வார்த்தைகளில் இருக்கும் நம்பிக்கையை கேட்டு உனக்கு அதேபோல் ஆசீர்வாதம் செய்வாள். உன் நெஞ்சில் எப்போதும் நன்றி உணர்ச்சி நிரம்பியிருக்க வேண்டும். சிறிய விஷயங்களுக்கே நன்றி அம்மா என்று சொல்லும் மனநிலை உன்னிடம் இருக்கட்டும். அந்த நன்றியே உன் வாழ்க்கையில் இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்று உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்தால் நன்றி, ஒரு கடன் முடிந்தால் நன்றி, ஒரு பிரச்சனை குறைந்தால் நன்றி, ஒரு சின்ன மகிழ்ச்சி கூட கிடைத்தால் நன்றி என்று சொல்லி வா. அந்த நன்றியே உன் வாழ்க்கையில் ஒளியை கூட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகிறது. இன்னும் சில மாதங்களில் உன் கையில் நிறைய நல்ல செய்திகள் வரத் தொடங்கும். நீ எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையில் வளம் பாயும். உன் குடும்பம் உன்னை மதிக்கும், உன் சமூகத்தில் உன்னை பாராட்டும். அந்த நேரத்தில் உன் உள்ளம் என்ன சொல்லும் தெரியுமா? இந்த வெற்றி வராகி அம்மாவின் ஆசீர்வாதத்தால்தான் என்று. என் தங்கமே, உன் மனதில் இருந்த சோகமும் துயரமும் இன்று முதல் குறையத் தொடங்கும்.
ஏனெனில் உன் வாழ்க்கையின் கருங்காலங்கள் மெதுவாக விலகி ஒளி பரவத் தொடங்கிவிட்டது. அந்த ஒளியே உனக்கு புதிய நம்பிக்கையையும் புதிதான பாதையையும் தருகிறது. அந்த பாதையில் தைரியமாக நடந்து வா. உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த சக்தி உன்னிடம் இருக்கிறது என் தங்கமே. அந்த சக்தியை உன் நம்பிக்கையுடன் இணைத்து கொண்டால் உன் கனவுகள் எல்லாம் நனவாகும். உன் கைகளில் உழைப்பின் பலன் பெருகும். உன் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் தங்கும். வராகி பாதத்தில் வைத்த அந்த சிறிய பணம் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றி விடும். அதை மறக்காதே. நீ இப்போது இருக்கும் நிலையை பார்த்து வருத்தப்படாதே. உன் வாழ்க்கை மிக விரைவில் வளமுள்ள பாதையில் செல்லும். நாளை உன் மனதில் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அம்மா நீ எனக்கு செய்த உதவி எவ்வளவு பெரிது என்று சொல்லும் நாள் வரும். உன் உள்ளம் அதற்காக காத்திருக்கிறது. உன் ஆன்மா அதற்காக நன்றி சொல்லும். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன் மனதில் நிற்கட்டும். நான் வராகி பாதத்தில் வைத்த பணம் என்னுடைய வாழ்க்கையை வளமாக்கும். நான் வெற்றியாளனாகும். என் குடும்பம் அமைதியுடன் வாழும். என் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும். இந்த நம்பிக்கையுடன் முன்னேறு. அம்மாவின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது, என்றும் இருக்கும்.